Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம டேஸ்டான சிக்கன் லெக் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு லெக் பீஸுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 15 காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெக் பீஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு லெக் பீஸில் மசாலா எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour தனியாக எடுத்து வச்சுருங்க. லெக் பீஸில் மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்ச லெக் பீஸை ஆட் பண்ணிக்கலாம். லெக் பீஸை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக விடுங்க. சிக்கன் அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் சுண்டிட்ட பிறகு சிக்கன் நல்லா வெந்திருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சிக்கன் லெக் ரோஸ்ட் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஈஸியான ரெசிபியெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.